இப்போ அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா சமீபத்துல சி விஜயபாஸ்கர் வந்து கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனம் ஆயிருக்கு. எத்தனையோ பேர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க, தாவிகள் நீங்க உட்பட நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஆனாலும் கூட விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு, கனிம கொள்ள வழக்கு இருக்குது, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு. இப்படிப்பட்ட வழக்கு வச்சுட்டு இவர் ஊழல் சக்தின்னு சொன்னவரை இப்ப கூட்டணியில் வச்சிருக்காரு, கூட சேர்த்துக்கிறாரு மாதிரி விமர்சனம் பண்றாங்க. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அமைப்பு கட்டமைப்பு, அதை உட்கட்டமைப்பு என்பது வந்து ஒரு புதுசா இருக்கிற அரசியலில் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது புதுசாக வரக்கூடிய ஆட்களை வச்சு அதனுடைய வலிமையை வந்து பறைசாட்ட முடியாது. ஏற்கனவே அரசியல் தளங்களில் இருந்து அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களை அதை உள்வாங்கி அரசு பதவிகளை அனுபவித்து பல லட்சக்கணக்கான தொண்டர்களை தன்னுள் இருக்க வைத்திருக்கிற ஆளுமைகளை வைத்து தான் மற்றொரு கட்சி அந்த அந்த அவங்களுடைய கட்சியினுடைய வலிமையை கூட்டுவாங்க. இதுதான் யதார்த்தம். இப்போ சின்ன உதாரணம், இப்போ வந்து அதிமுகலையும் செந்தில் பாலாஜி இருந்தார். அதே தொகுதியில் திமுகவுடைய உதயசூரன் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. அதிமுகவில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி விமர்சித்த காணொலி நீங்கள் பலமுறை பார்த்துருப்பீங்க. அவர் அங்கிருந்து இங்கே வரும்போது வாஷிங் மிஷின் போட்டு வெளுக்கப்பட்டு தூய்மையான மனிதராக ஆகிவிட்டார். ஏன் அவர் அங்கிருந்து இங்கே வருவதற்கான சூழல் ஏற்படுது? அவர் விரும்புகிறாரு, ஸ்டாலின் ஏன் விரும்பினாருன்னு கேட்டிங்கன்னா, ஆகப்பெரும் ஒரு ஆளுமை, ஒரு சின்ன ஒரு 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 பயிற்சி பெறுகிற அரசியல் பயிற்சி பெறுகிற ஆளுங்களாம் அவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்காது. கரூரில் மிக ஆகப்பெரும் ஒரு ஆளுமை, அரசியல் சக்கரங்களை எப்படி இயக்க வேண்டும், எப்படி கொள்ளடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்தாரு. இது போல பல கட்சிகள் நீங்க அதே மாதிரி தான் கொள்ளடிக்காக விஜயபாஸ்கர் நினைச்சிருக்காங்க. ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்து அந்த வழக்கு வந்து விசாரணை இருக்குது. நான் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு குற்றமும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படாத வரையில அவர் குற்றமற்றவர் தான். இது நம்ம நீதிமன்றத்துல ஒரு கேஸ் முடினா 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. எந்த அரசியல் தலைவர் நீங்க சொல்லுங்க, எந்த அரசியல் தலைவர் மேல சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து உள்ள போறாங்க? யாருமே போகிறது கிடையாது. தான் சொல்றேன், நீங்க குற்றவாளி என்பதை எப்படி நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க? நீங்க என்ன நீதிபதியா? இல்ல. அப்போ இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் 2G வழக்குல வந்து ஆராசை விடுதலை பெற்றிருக்கிறார். ஆராசோட சேர்ந்து 17 உட்பட விடுதலை பெற்றுட்டாங்க. அந்த கேஸ் முடிஞ்சிச்சா? இல்ல. திருப்பி வந்து இப்போ 2023 அந்த கேஸை வந்து திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி விசாரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் கோரிக்கை விடுத்திருக்குது. அது விசாரணைக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து ஆராசா என்பவர் நிரபராதிதான் அப்படின்றதுல இதுவரைக்கும் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல. அது இன்னும் விசாரணைக்கு இன்னும் உட்படுத்தப்பட்டிருக்கு.